அனைவருக்கும் மாலை வணக்கம். பாரதியார் பயிற்சி மையம் தருமபுரி. நாம் அனைவரும் எதிர்பார்த்த எம்ஆர்இ ஹெல்த் இன்ஸ்பெக்டர் 2023 அறிவிச்சு வெயிட்டேஜ்ன்றதை இப்போ மாற்றி நம்மளுடைய எக்ஸாம் பேப்பரில் கொண்டு வந்திருக்காங்க. அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அனைவரும் இதில் வெற்றியடைய வாழ்த்துக்கள். இப்போ பாரதியார் பயிற்சி மையத்தின் சார்பாக நம்ம என்ன பண்ண போகிறோம் ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு அப்படின்றத பற்றி தான் பேச போகிறோம். சரியா? இப்போது நம்மளுக்கு வந்து அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. சரியா? ஸோ இதுக்கப்புறமும் நம்ம வந்து இது இல்லை அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்கக்கூடாது இல்லையா? அதனால் நம்ம உடனே படிக்க ஆரம்பிக்கலாம். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு 1429 வேகன்சி. ஓகேவா? இதை வந்து நம்மளுக்கு இடஒதுக்கீடு அடிப்படையில் ஃபில் பண்ணுவோம். சரியா? அதனால் வந்து ஒரு கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க அந்த கம்யூனிட்டிக்குள்ளே மட்டும்தான் போட்டி. அதனால தெரிஞ்சுக்கணும். சரியா? அடுத்து வந்து இந்த தமிழ் மீடியம் வந்து 20% கொடுப்பாங்க. சரிங்களா? அதாவது தமிழ் மீடியம் படித்தவங்க தான் தமிழ் மீடியத்துக்குள்ளே போட்டி. சரியா? மற்றவங்க யாரும் அதில் வரமாட்டாங்க. ஓகேவா? ஸோ 20% ரிசர்வேஷன் இருக்குது. அதை வந்து தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் கரெக்டாக வாங்கி வச்சு அப்ளை பண்ணுங்கள். அதேமாதிரி அப்ளிகேஷனில் வந்து பழைய அப்ளிகேஷன் புது அப்ளிகேஷன் 2 இருக்குது. ஐடி கூட கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பழைய அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஐடியில் எனக்கு டவுட் இருக்குது எதுக்கு பிரச்சனை அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் புது ஐடியை கூட ஓப்பன் பண்ணி நீங்கள் போட்டுடலாம். சரியா? ஜஸ்ட் ஒரு 600 ரூபாய்க்கு யோசிச்சு எதுவும் தப்பாக பண்ணிடாதீங்க. சரியா? முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஒரு 2 நாள் மினிமம் ஒரு 2 நாள் பொறுமையாக இருந்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். சரிங்களா? ஏன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு சர்டிஃபிகேட்டை மிஸ் பண்ணியோ அல்லது பதத்தில் ஏதாச்சும் மாற்றி போட்டோ அல்லது போட்டோவில் டேட் போடாமல் போட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணாமல் பொறுமையாக, சரிங்களா, கொஞ்சம் அப்ளை பண்ண அந்த நெட் சென்டர்காரங்களுக்கோ அல்லது உங்களுக்கோ கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். சரியா? ஸோ இதில் வந்து நம்ம இதில் கொடுத்துங்கிற வேகன்சி படி தான் ஃபில் பண்ணுவோம். சரிங்களா? ஸ்போர்ட்ஸ் கோட்டா பர்சனுக்கு இந்த முறை கொஞ்சம் அடிஷ்னலாக பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஓகேவா? சரி, இப்போ நம்ம வந்து இதில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் நீங்களும் பார்த்துருக்கீங்க. ஓகேவா? இப்போ இதில் என்னென்னா சிலபஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க கடைசி பேஜில். ஓகேவா? கடைசி பேஜில் நம்மளுக்கு வந்து சிலபஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த சிலபஸுக்கு நம்ம பண்ணோம்னா எங்கே போகும்? எம்ஆர்பியோட அந்த வெப்சைட்டுக்கு போகும். ஓகேவா? ஸோ நமக்கு வந்து ஆல்ரெடி நமக்கு எம்ஆர்பியில் அந்த மார்ச் மாதம் எண்டில் அப்லோட் பண்ணாங்க இல்லையா? மார்ச் சம்திங் ஏப்ரல்னு நினைக்கிறேன். சரியா? அந்த நேரத்தில் அப்லோட் பண்ண அந்த 21 டாபிக் தான் நம்ம 6 புக்கில் இருக்கிற 21 டாப்பிக்கை தான் நம்மளுக்கு வந்து சிலபஸாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் போய் பார்த்துக்கலாம். சரியா? வழக்கமாக இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிடுறதுலேயே தான் சிலபஸ் வெளியிடுவாங்க. ஆனால் இந்த முறை அது இதில் அட்டாச் பண்ணாமல் அதுக்கான லிங்க் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிங்க்கில் போய் பார்த்தா சிலபஸ். ஓகேவா? ஸோ இந்த சிலபஸ் படி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம ஸ்டடி பிளான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். சிலபஸ் படி. ஓகேவா? சிலபஸ் வைஸு ப்ளஸ் வந்து புக் வைஸ் எப்படினாலும் வச்சுக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ ரெகுலர் அண்ட் ஆன்லைன் 2 பேருக்குமே ஒரே கிளாஸ் தான். இந்த ஆஃப்லைனில் இருக்கிறது தான் ஆன்லைன்லேயும் வரும். சரிங்களா? ஆஃப்லைன் கிளாஸில் என்ன நடக்குதோ அதே தான் உங்களுக்கு ஆன்லைனில் வரும். 2 பேருக்கும் ஒரே சிலபஸ் தான். ஓகேவா? சரி, இப்போ நம்ம வந்து ஏப்ரல்லே கிளாஸ் ஆரம்பித்தோம். ஓகேவா? நம்ம சிலபஸ் விட்ட உடனே கிளாஸ் ஆரம்பித்தோம். அதை நம்பி நிறைய பசங்க ஜாயின் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 2 ரவுண்டு இது கிளாஸ் எடுத்திருக்கோம். சரிங்களா? அதாவது இந்த பாடத்தையே 2 முறை நடத்திருக்கோம். சரியா? ஸோ 2 முறை நடத்திட்டு இப்போ அந்த 2 முறை நடத்துகிற எக்ஸ்பீரியன்ஸு, சரியா, இப்போ நம்ம வந்து உங்களுக்கு யூஸ் ஆக போகுது. சரியா? ஸோ வந்து எப்படி நடத்தினா நம்ம வந்து இந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ளே முடிக்கலாம் அப்படின்றத வச்சு ஒரு சிலபஸ் உருவாக்கியிருக்கோம். ஓகேவா? இப்போது எக்ஸாம் நமக்கு வந்து ஒரு மினிமம் நம்ம ஒரு 45லேருந்து 50 நாளுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு ஷெட்யூல் போடலான்னு ஒரு பிளான். ஏன்னா நமக்கு டைமே வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா மினிமம் ஷெட்யூலே பிளான் பண்ணலாம். ஓகேவா? மினிமம் வந்து ஒரு 45 நாள் நம்ம எடுத்துக்கலாம். அந்த 45 நாளுக்குள்ளார நம்ம ஒரு ரிவிஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தமிழ் வித்து ஹெல்த் இன்ஸ்பெக்டர் 2த்தையும் கலந்து தான் நம்ம வந்து ஷெட்யூல் போட்டுருக்கோம். சரிங்களா? அதாவது நீங்கள் வந்து டிசம்பர் 2nd வீக் அப்படின்னா டிசம்பர் லாஸ்ட் வீக்கு அதில் வர ஒரு சண்டேல இந்த எக்ஸாம் எதிர்பார்க்கலாம். ஓகேவா? அப்படி பார்த்தோம்னா நம்ம வந்து நம்மளுக்கு 45லேருந்து ஒரு 60 நாள் நம்மளுக்கு கிடைக்கும். 45லேருந்து 60 நாள். ஸோ நான் வந்து ஒரு 45 நாளுக்கான ஷெட்யூலை கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை நம்ம எதாவது டைம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நம்ம வந்து 2nd ரவுண்டு கிளாஸ் கொண்டு போகலாம். ஓகேவா? 2nd ரவுண்டு அதாவது ஃபாஸ்ட் ரிவிஷன் கிளாஸ். ஓகேவா? சரி, இப்போ பாருங்கள் அனாட்டமி. ஓகேவா? அனாட்டமியில் மொத்தம் 11 லெசன் இருக்குது. சரியா? ஸோ இந்த 11 லெசன் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எப்படி சொல்கிறது, நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. ஓகேவா? ஸோ அந்த அனாட்டமிக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம்னா
மொத்தம் 4 கிளாஸ் ஓகேவா. 4 கிளாஸ்னால் அதாவது 2 டேஸ் ஓகேவா. 2 டேஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் அனாட்டமி மட்டும் தான் எடுக்க போகிறோம் ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ பயாலஜி, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டே கொண்டு போகலாம் ஓகேவா. ஒரு ஃபுல் டேல அது முடியும் சரியா. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா அனாட்டமி முடித்த உடனே உங்களுக்கு டெஸ்ட் கொடுத்துருவாங்க சரியா. ஒவ்வொரு டாபிக் முடித்த உடனே உங்களுக்கு டெஸ்ட்டு வந்து ஆன்லைன் டெஸ்ட்டாகவே கொடுத்துருவோம் ஓகேவா. நீங்கள் ஆஃப்லைனில் சேர்ந்தாலும் சரி ஆன்லைனில் சேர்ந்தாலும் சரி 2 பேருக்குமே டெஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஆன்லைன் டெஸ்ட்டு தான். நீங்கள் ஃபோன் அல்லது லேப்டாப் யூஸ் பண்ணி நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கணும் ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா 3 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் கிளாஸ் வரும் ஓகேவா. ஒரு டே ஃபுல்லாக தமிழ் கிளாஸ். ஏன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி ரொம்ப முக்கியம். சாதாரணமாக இல்லை கொஷின்ஸு ஓகேவா. அதாவது டிஎன்பிஎஸ்சி நடத்தின எக்ஸ்பீரியன்ஸை வச்சு சொல்கிறேன் ஓகேவா. தமிழ் கொஷின் வந்து உண்மையிலேயே வந்து ஒர்த்தான கொஷின் தான். சும்மா சாதாரணமெல்லாம் ஏனோ தானெல்லாம் கொஷின் வந்து போட முடியாது ஓகேவா. அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட எஃபெக்ட் போட்டால் தான் நம்ம வந்து அந்த 20 மார்க்காச்சும் வாங்க முடியும் சரியா. அதுக்கு நம்ம கொஞ்சம் மினிமம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஓகேவா. தமிழில் தரவாக இருக்கிறவங்க இந்த கிளாஸை நீங்கள் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து போயிட்டு என்ன பண்ணலாம், அதுக்கு முன்னாடி நடந்தாலும் ரிவிஷன் பண்ணலாம், டெஸ்ட் போட்டுப்பாங்க ஓகேவா. சரி, ஸோ தமிழ் கிளாஸ் இப்படி போகுது ஓகேவா. அடுத்து மருத்துவ பூச்சிகள், அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 நாள் ஃபுல் டே ஓகேவா. அதாவது 4 கிளாஸ் கொண்டு போகிறோம் ஓகேவா. இதுக்கு உடனே டெஸ்ட்டு கொடுத்துருவோம் சரியா. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்டையும் என்ன பண்ணியிருக்கோம்னா பிரித்து போட்டிருக்கோம். இப்போ வந்து இப்போ செகண்ட் பேப்பரில் நியூட்ரிஷன் அப்படின்னா நியூட்ரிஷன் பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன் கிளாஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 3 வருது ஓகேவா. இதில் வந்து நிறைய டேட்டாஸ் இருக்கும், அதனால் வந்து அது பிரித்து போட்டிருக்கோம் அந்த மாதிரி ஓகேவா. அதே மாதிரி பப்ளிக் ஹெல்த் ஆக்ட் ஓகேவா. ஒவ்வொரு ஆக்டையும் நம்ம லைன் பை லைனாக முழுசாக படிக்கணும் அப்படின்றதுனால நமக்கு வந்து இந்த 1.5 நாள் நடத்துகிறோம். பப்ளிக் ஹெல்த் ஆக்டை மட்டும் 1.5 நாள் நடத்துகிறோம் சரியா. ஸோ இந்த பிளான் இதை வச்சு தான் எல்லாமே ஃபுல் பிளான் இதை வச்சு தான் போட்டிருக்கோம். நம்ம இந்த பிளான் படி கொண்டு போனால் போதும் ஓகேவா. இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா டேஸ் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஓகேவா. இந்த டேஸில் பார்த்தீங்கன்னா இப்போது 38 நாள் நம்மளுக்கு, அதாவது 38 கிளாஸிங் டேஸ், அதாவது கிளாஸ் இருக்கிற டேஸ் ஓகேவா. கிளாஸ் இருந்தால் நம்ம வந்து இந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிளாஸை மொத்தமாக முடிக்கலாம் ஓகேவா. கிளாஸு ப்ளஸ் வந்து தமிழ் ரெண்டுக்கு சேர்த்து நம்ம 39 நாள் ஓகே. 39 நாள் கிளாஸ் முடித்தா நம்ம கம்ப்ளீட்டாக இதை வந்து படிக்க முடியும் ஓகேவா. இதுக்கு நடுவில் இந்த தமிழ் வர இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், நம்ம ரிவிஷன் ஷெட்யூல் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா. அதாவது அதுக்கு முன்னே 3 நாள் நடத்துனதெல்லாம் சேர்த்து இந்த இடத்துல வர மாதிரி நான் உங்களுக்கு கொடுக்குறேன் டெஸ்ட்டு ஓகேவா. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு வேலை டைம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரிவிஷன் கிளாஸ் கொடுக்க போகிறோம் ஓகேவா. ரிவிஷன் 1, ரிவிஷன் 2, ரிவிஷன் 3ன்னு சொல்லி சரியா. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த புக்கு வந்து பிரித்து போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு புக்கு 6வது புக்கு, 2வது புக்கு 5வது புக்கு, 3வது புக்கு 4வது புக்கு, இப்படி வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ரிவிஷன் கொடுக்குறோம் சரியா. இதுக்கு முன்னே ஒரு வீடியோவில் பார்த்தீங்களா அந்த மாதிரி நம்ம வந்து ரிவிஷன் கிளாஸ் நம்ம பாயிண்ட்ஸ் சொல்ல நீங்கள் வந்து டக்குன்னு ரிசீவ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு பிளான் ஓகேவா. அப்புறம் பார்த்தீங்கன்னா மாடல் டெஸ்ட் ஓகேவா. இந்த ஷெட்யூலை பொறுத்த வரைக்கும் நம்ம எக்ஸாம் டேட்டை பொறுத்து எல்லாமே மாறும் ஓகேவா. டெஸ்ட்டு இன்னும் சேருமே தவிர குறையாது. இப்போவே நிறைய கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாடல் டெஸ்ட் நம்ம கொஸ்டின் கையில் வச்சுருக்கோம். அது போக நம்மக்கிட்ட இன்னும் நமக்கு டைம் இருக்குது கொஸ்டின் எடுக்கிறதுக்கு சரியா. ஸோ உங்களுக்கு வந்து நிறைய டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ண போகிறோம் ஓகேவா. மினிமம் 60 டெஸ்ட்டு, அதான் பிளானே. குறைஞ்சது 60 டெஸ்ட்டு. இது வரைக்குமே நம்மகிட்ட 52 டெஸ்ட் இருக்குது கையில் ஓகேவா. இன்னும் பார்த்தீங்கன்னா எடுக்க வேண்டியது ஒரு கொஞ்சம் மட்டும்தான் சரி. அதனால் வந்து நீங்கள் நிறைய டெஸ்ட் எழுதுனா தான் கற்றுக்க முடியும் ஓகேவா. கொஸ்டின்ஸும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெறும் சாதாரணமாக வாட் இஸ் வாட் அப்படின்லாம் இருக்காது சரியா. கொஞ்சம் யோசிச்சு சரியா நம்ம வந்து டேலண்ட்டை வெளிப்படுத்துகிற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். படித்தா மட்டும் தான் கொஸ்டின் போட முடியும். அந்த மாதிரி தான் பிளான் பண்ணி டெஸ்ட்லாம் ரெடி பண்ணியிருக்கோம் ஓகேவா. சரி, இப்போ நான் உங்களுக்கு என்ன காட்ட போகிறோன்னா அடுத்து டெஸ்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்றத காட்ட போகிறேன் சரி. டெஸ்ட்டில் மெட்டீரியல் ஓகேவா. இப்போ நம்ம சிலபஸை ஃப்ரேம் பண்ணிட்டோம். சிலபஸ் எப்படி படிக்கலான்றதை நம்ம செட் பண்ணியாச்சு ஓகேவா. அதுக்கு நமக்கு சோர்ஸ் வேணும் இல்லையா. அதுக்கு நம்மகிட்ட சோர்ஸ் என்ன இருக்குன்னா ஒவ்வொரு பாடத்தையும் லைன் பை லைனாக இன்ஸ் எடுத்து அந்த இன்ஸை டைப் பண்ணி உங்களுக்கு மெட்டீரியலாக ரெடி பண்ணியிருக்கோம் இது மாதிரி சரியா. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இது வந்து பேப்பர் 3 உடைய ஃபஸ்ட்டு பார்ட், அதாவது பொது சுகாதாரம் பப்ளிக் ஹெல்த்து சரியா. ஸோ அந்த பாடத்தை வந்து நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம், நோட்ஸ் எடுத்துருக்கோம் சரியா. அப்போது நம்ம இதை படிக்கணும்னு வச்சுக்கலாம். மன ஆரோக்கியம் அப்படின்னா தனி மனிதனுக்கும் அவனை சுற்றியுள்ள உலகத்திற்கும் உள்ள சமநிலையை குறிக்கிறது தான் மன ஆரோக்கியம் சரியா. ஸோ இதை நம்ம உங்களுக்கு என்ன பண்ண போகிறோம், ஒவ்வொரு லைனாக பூராத்தையும் நடத்த போகிறோம் சரியா. ஸோ நம்மளுக்கான ஆயுதமே இந்த ஸ்டடி மெட்டீரியல் தான் சரிங்களா. ஏன்னா இப்போ புக்கு வந்து ஒரு புக்கு 400 பக்கம் இருக்குது. ஸோ அந்த 400 பக்கத்தை புரட்டி நமக்கு படிக்க லேட் ஆகும் ஓகேவா. அதுலேருந்து எடுத்த ஒரு நோட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பக்கம் இருக்கும் புரியுதா. அந்த 100 பக்கத்தை நம்மளால் வேகமாக ரிவிஷன் பண்ண முடியும். அந்த 100 பக்கத்தில் இருக்கிறது ஃபுல்லாகவே கண்டென்ட் தான். இப்போ நம்ம புக்கில் எடுத்தால் ஒரு இடத்துல கண்டென்ட் இருக்கும், இல்லாமல் இருக்கும். அதனால் நம்மளால் வேகமாக படிக்க முடியாது சரியா. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு சோர்ஸ் ஓகேவா. 40 நாளில் படிக்கணும்னா மெட்டீரியல் இல்லாமல் கட்டாயம் படிக்க முடியாது ஓகேவா. நீங்கள் 40 நாள் 6 புக்கையும் நீங்கள் பேஜ் பை பேஜ் ஜஸ்ட்டு வாசிக்கவே வந்து டைம் ஆகிடும் சரியா. ஸோ அதனால் நம்மகிட்ட இருக்கிற ஒரே சோர்ஸ் என்ன அப்படின்னா ஸ்டடி மெட்டீரியல் ஓகேவா. ஸ்டடி மெட்டீரியலை கரெக்டாக யூஸ் பண்ணணும் ஓகேவா.
அதே மாதிரி ஸ்டடி மெட்டீரியலில் தனியாலாம் படிச்சிங்கன்னா ஒன்றும் புரியாது. ஏன்னா இது இருக்கிறத நான் சொல்லிக் கொடுத்தா தான் புரியும். சொல்லிக் கொடுத்தா அது வந்து ஈஸி. அதுக்கப்புறம் புரியுதா இல்லைங்களா? அந்த வார்த்தையை பார்க்கும்போது நான் சொல்லிக் கொடுத்த கதை அதை சுற்றி இருக்கிற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், ஞாபகம் வந்துடும். ஓகேவா? இப்போ அந்த ஸ்டடி மெட்டீரியலில் படிக்கிறோம். படித்து முடிச்சோடனே என்ன பண்ண போகிறோம்னா டெஸ்ட் வைக்க போகிறோம். இது ஆன்லைன் டெஸ்ட்டு. சரியா? இப்போ இது வந்து ஆன்லைன் டெஸ்ட் வச்சதோடைய பிடிஎஃப். ஓகேவா? உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டு இந்த இடத்துல வந்து கர்சரோட வரும். நீங்கள் சாதாரண சிங்கிள் லைன் கொஸ்டினாக இருக்காது. ஒவ்வொன்றுமே யோசிச்சு செட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டினுமே நீங்கள் ஒரு 50 கொஸ்டின் வைக்கிறேன்னா நீங்கள் ஒரு 40 மேலே போகிறீங்க அப்படின்னா நீங்கள் டாப் ஸ்டூடெண்ட்டாக வர வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ இது மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணுறோம், டெஸ்ட்டு கொடுப்போம். ஓகேவா? ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட்டு. சரியா? ஒவ்வொரு கொஸ்டின் இந்த மாதிரி தான் இருக்கும். சரியா? இது மாதிரி மட்டுமே நம்மகிட்ட இப்போதைக்கு மட்டும் 53 கொஸ்டின் இருக்குது டெஸ்ட் வச்சு. ஓகேவா? ஸோ இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அதாவது நடத்தி முடிக்கிறோம், டெஸ்ட் வைக்கிறோம். டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு கொஸ்டினையும் நம்ம சரியாக பண்ணியிருக்கோமா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதி முடிச்ச உடனே உங்களுக்கு அது காட்டிடும். எப்படி காட்டும்னா ஓகேவா? இப்போ வந்து டெஸ்ட்டு. இப்போது டெஸ்ட்டுக்கு நீங்கள் இப்படி போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இதான் உங்களுக்கு தரப்போகிற ஆப்புடைய அந்த பேஜ். இந்த ஆப்பில் தான் உங்களுக்கு டெஸ்ட் வரும். ஓகேவா? இது மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். இது வந்து அட்மின் சைடு அப்படிங்கிறதுனால ஆன்சரோட இருக்குது. ஓகேவா? நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதும்போது இது படித்து ஒவ்வொரு கொஸ்டினாக காட்டும். அவங்களுடைய ஒரிஜினல் சிபிடி மாடல் என்னவோ அதே மாதிரி இருக்கும் கொஸ்டின்ஸ். ஓகேவா? அது மாதிரி தான் நீங்கள் பிளான். ஒரு பக்கம் டைம் ஓடிக்கிட்டே இருக்கும், நீங்கள் டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ நமக்கு வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டில் நெகட்டிவ் மார்க்லாம் கிடையாது. ஒன்லி வந்து நீங்கள் ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க்கு. புரியுதா? 100 கொஸ்டின் தான் நம்ம சிலபஸ்ன்னு சொல்லியாது. சரி, 100 கொஸ்டின் பேட்டர்ன். நம்ம பேட்டர்ன் என்ன பேட்டர்ன் எவ்வளோ கேட்டுட்டு இருந்தாங்க? 100 கொஸ்டின். ஓகேவா? 100 கொஸ்டின் தான் மாடல். ஸோ அந்த 100க்கு நம்ம வந்து மினிமம் ஒரு 90-95 எடுக்கிற அளவுக்கு நம்ம ஒர்த்தாக இறங்கி படிக்கலாம். ஓகேவா? அதுக்கு நாங்கள் வந்து மெட்டீரியல் வச்சுருக்கோம், கொஸ்டின் பேப்பர் வச்சுருக்கோம். புரியுதா இல்லைங்களா? லைன் பை லைன் நடத்த முடியும். ஆல்ரெடி நடத்தின வீடியோவும் நம்மகிட்ட ஃபுல்லாக இருக்குது. புரியுதா? சரி, இப்போ கொஸ்டின் சொல்லிட்டேன். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இதுக்கு முன்னாடி நடந்த அந்த கிளாஸோடைய வீடியோஸும் ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஆன்லைனில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக வீடியோ. ஓகேவா? இவ்வளோ வீடியோஸ் நம்மகிட்ட வந்து ஃபுல்லாக ஆல்ரெடி 2 ரவுண்ட் நடத்தணும் இல்லையா? அதோடைய வீடியோஸ் தான் அதெல்லாம். சரியா? அதே மாதிரி டெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் டெஸ்ட்டுங்க இருக்கும் பாருங்க. அது இதில் காட்டல. ஓகேவா? இவ்வளோ டெஸ்ட் வச்சுருக்கோம். ஓகேவா? அந்த டெஸ்ட்டு ஃபுல்லாகவே நீங்கள் எழுதி பார்க்கலாம். சரியா? டெஸ்ட்டு எழுத தான் உங்களுக்கு வந்து நீங்கள் எங்கே தப்பு பண்ணுறீங்க, எங்கே சரியாக பண்ணுறீங்க எல்லாமே தெரியும். ஓகேவா? ஸோ நமக்கான ஃபுல் சோர்ஸ், அதாவது டெஸ்ட்டு மெட்டீரியல் இது எல்லாமே ஃபுல்லாக நம்மகிட்ட ஒர்த்தாக இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து ஒரு டைம் தான் சான்ஸு. ஹெல்த் இன்ஸ்பெக்டர் 1429 போஸ்ட்டு. ஓகேவா? அதில் அவங்க கம்யூனிட்டிக்கு தான் வேலை. சரியா? அது பிரித்து போட்டிருக்காங்க இல்லையா? அந்த கம்யூனிட்டி படி தான் அத்தனை போஸ்டிங் தான் உங்களுக்கு. மீதி எல்லாமெல்லாம் கிடையாது. ஓகேவா? அது ப்ளஸ் ஜென்ரல். சரியா? ஸோ இப்போ கால்ஃபர் வந்துருச்சு. இப்போ நீங்கள் ஒரு நாள் வந்து காலேஜில் வந்து கொஞ்சம் படிச்சிருப்பீங்க, அதை படிக்காமல் இருந்திருப்பீங்க. சரியா? அதை வச்சு நம்ம எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா வந்து 1 மார்க்கில் மிஸ் ஆனால் கூட நீங்கள் ஃபெயில் தான். ஓகேவா? ஸோ வந்து இப்போ ஒருத்தர் வந்து ஒரு 80 மார்க் எடுத்து வேலைக்கு போகிறார் அப்படின்னா 79 எடுத்து வேலை கிடைக்காம கூட போகலாம். ஓகேவா? 80 மார்க் வரைக்கும் தான் வேலை வருது அப்படின்னா 79 வேலை கிடைக்காம போகலாம். அப்போ அந்த 1 மார்க்கு தான். சரியா? ஸோ நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணணும்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபெக்ட் போடணும். ஓகேவா? ஸோ நீங்கள் எஃபெக்ட் போடுறதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஒரு ஸ்டடி மெட்டீரியல் தரேன், சரியா? டெஸ்ட்டு கொடுக்குறேன். இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி சரியா இன்னும் டாப் மார்க் வாங்கி நல்ல இடத்துல நீங்கள் வேலைக்கு போகணும். ஓகேவா? நல்ல இடம்ன்றது என்ன அப்படின்னா உங்கள் ஊரில் நீங்கள் வேலை வாங்கணும். சரியா? உங்கள் ஊரில் நீங்கள் வேலை வாங்கினா நீங்கள் கவுன்சிலிங் போகும்போது உங்களுடைய ரேங்க் வந்து டாப்பில் இருக்கணும். ஓகேவா? 1429 பேர் தான் கூப்பிட போகிறாங்க. சரிங்களா? அந்த 1429 நீங்கள் ஓவரால் ரேங்க்கில் ஒரு 100, 150, 200 இருந்தீங்க அப்படின்னா 100 200 இருந்தீங்கன்னா நீங்கள் நினச்ச இடத்த உங்கள் ஊரில் வேலை வாங்க முடியும். சரியா? ஸோ வந்து இந்த சான்ஸை நம்ம மிஸ் பண்ணிவிட்டு சரியாக மார்க் எடுக்காமல் ஃபுல் எஃபெக்ட் போடாமல் இருக்கிற எல்லாத்தையும் பயன்படுத்தாமல் நம்ம கொஞ்சம் லேசியாக இருந்துட்டோம் அப்படின்னா நாளைக்கு நீங்கள் வேலையை வாங்கிட்டீங்கன்னா கூட ஒரு வேலை வெளியூரில் வேலை கிடைச்சிச்சு அப்படின்னா அது மிகப்பெரிய டிஸ்டர்பன்ஸாக உங்களுக்கு போயிட்டு வர ட்ராவல் ப்ளஸ் ஃபேமிலி கவனிக்க முடியாது. ஸோ இந்த சுச்சுவேஷன் எல்லாத்தையும் மாற்றக்கூடிய ஒரே டைம் எது அப்படின்னா இந்த படிக்கிற காலகட்டம் மட்டும்தான். சரிங்களா? நீங்கள் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம்
ஒரு மார்க்கை உங்களால் சேர்த்து வாங்க முடியுமா அப்படின்னா கட்டாயம் முடியாது. சரியா? ஒரு மார்க்குக்கு நீங்கள் 10 லட்சம் இல்லை 5 லட்சம் இல்லை எவ்வளோ கொடுத்தாலும் என்ன பண்ண முடியாது, ஒரு மார்க்கை உங்களால் கூட்டவே முடியாது. சரியா? அந்த மார்க்கை ஏற்றுற ஒரே டைம் பீரியட் இந்த 40லேருந்து 45 நாள் தான். சரிங்களா? ஒரு மண்டலம்னு சொல்லுவாங்க எல்லா விஷயத்துக்கும். அது மாதிரி அந்த ஒரு மண்டலம் நீங்கள் வந்து இறங்கி ஃபுல் ஃபோக்கஸ்டாக நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா 100% ரிசல்ட் வாங்கலாம். உங்கள் ஊரில் நல்ல ரேங்க் வாங்கணும்னா உங்கள் ஊர்லேயே ஜாப் இருக்குது. சரியா? ஸோ நல்ல ரேங்க் வாங்கி படிக்கிற வேலையை பாருங்கள். இன்னொன்று, ஆல்ரெடி சர்வீஸில் இருக்கிற டெம்பரரி ஹெச்ஐலாம் கொஞ்சம் என்ன பண்ணுங்கள், இறங்கி படிக்க ஆரம்பிங்க. ஓகேவா? ஏன்னா இன்றைக்கி நீங்கள் படிக்காம விட்டுட்டிங்கன்னா, சரியா, மற்றவங்க ஒரு ஃபெயில் ஆனால் கூட அவங்களுக்கு வந்து பெருசாக கொடுத்தாது. ஆனால் நீங்கள் வந்து அந்த ஜாப்லேயே இருந்துக்கிட்டே உங்களால் வந்து ஒரு பர்மனெண்ட் ஜாப் வாங்க முடியல அப்படின்னா மிகப்பெரிய வருத்தம் அடைவீங்க, மன உளைச்சல் ஆளாவீங்க. சரியா? ஸோ அந்த மன உளைச்சல்லாம் நீங்கள் நீக்கிறதுக்கும் நீங்கள் இருந்த ஜாபை பர்மனெண்ட்டாக கண்டினியூ பண்ணுறதுக்கு, நல்ல ஒரு மதிப்புமிக்க ஜாபை நீங்கள் கண்டினியூ பண்ணுறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா இறங்கி படிக்கணும். ஓகேவா? அதாவது இன்றைக்கி இருக்கிற டெம்பரரி ஜாப் அது பேரே டெம்பரரி. ஓகேவா? அதனால் அது அடுத்த வருஷம் இருக்குமான்னு சொல்ல முடியாது, அதுக்கு அடுத்த வருஷம் இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஓகேவா? மிஸ் பண்ணிங்கன்னா சான்ஸு க்ளோஸ். ஓகேவா? அந்த ஃபீல்டுலேயே இருக்கிறதுனால உங்களை விட பெரிய சான்ஸ் யாருக்குமே கிடையாது. ஓகேவா? ஃபீல்ட்லேயே இருக்கிறதுனால ஒரு சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரிய வரும். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸை பயன்படுத்துங்க, உங்களுடைய மெச்சூரிட்டியை பயன்படுத்துங்க, உங்களுடைய நிதானத்தை பயன்படுத்துங்க. ஏன்னா நீங்கள் பப்ளிக் ஹேண்டில் பண்ண ஒருத்தவங்க. சரியா? இது எல்லாத்தையும் பயன்படுத்தி நீங்கள் தான் டாப் ரேங்க் எடுக்கணும். ஓகேவா? ரைட். நம்ம ஏப்ரல்லேருந்து 2 ரவுண்டு நடத்தி இன்றைக்கி வந்து அதை ஃபுல்லாக அலசி ஆராய்ஞ்சி அது எது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத ஃபுல்லாக அதில் இருக்கிற தப்பெல்லாம் கரெக்ஷன் பண்ணி, நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம புக்கிலலாம் தப்பு இருக்கும், அது எல்லாத்தையும் நம்ம கரெக்ட் பண்ணி இப்போது ஒரு ஃபைனலாக ஒரு மொத்தமாக ஒரு பொக்கிஷமாக நம்ம ரெடியாக இருக்கோம். ஓகேவா? அதை யூஸ் பண்ணிக்கங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஓகேவா? என்னை யூஸ் பண்ணுங்கள், கோச்சிங் சென்டரை யூஸ் பண்ணுங்கள். சரியா? இங்கே வந்து படிக்கிறவங்களுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி ரெடி பண்ணி தரோம். ஓகேவா? இங்கே வந்தால் அட்டென்ஷன் நல்லாயிருக்கும். கிளாஸில் வந்து நீங்கள் 1 to 1 வந்து அதாவது கவனிக்காமல் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகேவா? 1 to 1 இருக்கிறதுனால என்ன ஆகாது, கட்டாயம் மிஸ் ஆகாது. ஓகேவா? நீங்கள் ஒரு வேலை கொஞ்சம் அசால்ட்டாக அந்த வேலைக்கு இது பார்த்துருந்தா கூட கவனம் செலுத்தினாலும் நான் வந்து உங்களை கவனத்தை திருப்பி உங்களை படிக்க வைப்பேன். சரியா? அதே மாதிரி ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இங்கேயே இருக்குது. நீங்கள் எங்கே இருந்தாலும் அழகாக நீங்கள் வந்து தங்கி, சரியா, எக்ஸாமை முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு போகிற மாதிரி பிளான் பண்ணுங்க. சரியா? இது ஆன்லைன் டெஸ்ட்டு. சரிங்களா? அதே மாதிரி ஒரு முறை ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இன்னொரு ஆப்ஷன் மாற்றுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா? நீங்கள் ஏன்னு கிளிக் பண்ணிட்டு அடுத்து இன்னொரு முறை வந்து படிக்கும்போது நீங்கள் பீன் கூட மாற்றுவீங்க. சரியா? ஸோ இதுக்கெல்லாம் நமக்கு ஒரு பக்குவம் தேவைப்படுது, நிறைய எக்ஸாம் அட்டன் பண்ணுற பக்குவம் தேவைப்படுது. ஓகேவா? இன்னொன்று, நாம் வந்து ஒரு நிறைய நேரம் ஒர்க் பண்ணணும். ஓகேவா? குறைஞ்சபட்சம் ஒரு 12லேருந்து 14 மணி நேரமாச்சு படிக்கணும். 12லேருந்து 14 மணி நேரம். நீங்கள் அந்த டைமை யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தலை சுத்தம் எப்படா அது நடக்கும்னு யோசிக்கலாம். ஆனால் இங்கே நடக்கும். ஆஃப்லைனில் வந்தீங்கன்னா நடக்கும். எப்படி நடக்கும்னா, ஒரு உதாரணத்துக்கு காலையில் 9 மணிக்கு டெஸ்ட்டு கொடுக்குறேன், 9லேருந்து 10 மணி வரைக்கும் டெஸ்ட் எழுதுறீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 10 மணிலேருந்து 1:30 வரைக்கும் ஒரு கிளாஸு, அடுத்து 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் ஒரு கிளாஸு. ஸோ கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணி நேரம் வரும். ஓகேவா? 6, 7. அதுக்கப்புறம் ஈவினிங் 1 ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் 6 மணிக்கு படிக்க உட்காந்தா கூட 6லேருந்து ஒரு 8 மணி வரைக்கும், 8 மணிக்கு சாப்பிட்டு 9 மணிக்கு 1 ஹவர் ரிலாக்ஸ் பண்ணிட்டு 9 மணிலேருந்து திரும்ப ஒரு 11, 12 மணி வரைக்கும் படிக்கணும். ஓகேவா? ஸோ இப்படி காலையில் எழுந்து நேரத்தில் கொஞ்சம் படிக்கணும். சரி, இப்படியெல்லாம் படிச்சிங்கன்னா ஒரு 12, 13 மணி நேரத்தை உங்களால் உருவாக்க முடியும். சரியா? இப்படி உருவாக்கலைன்னா இந்த ஃபுல் போர்ஷனை படித்து முடிக்கிறது கஷ்டம். ஏன்னா நீங்கள் புக்கில் காலேஜ் படிக்கும்போது எப்படி படிச்சிங்கன்னு தெரியல, உள்ளே இறங்கி படித்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அதுக்குள்ளே எவ்வளோ கண்டென்ட் இருக்குது. சரியா? அந்த கண்டென்ட்டை பூரா நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா திருப்பி ரிப்பீட்டாக படிக்கும். ஓகேவா? நீங்கள் ஃபஸ்ட் பேப்பர் படிச்சுட்டு செகண்ட் பேப்பர் போகும்போது ஃபஸ்ட் பேப்பர் மறந்துருக்கும், தேர்ட் பேப்பர் போகும்போது செகண்ட் பேப்பர் மறந்துருக்கும். சரியா? இதுக்கு வந்து ரிப்பீட்டாக நம்ம என்ன பண்ணணும்னா படிச்சுக்கிட்டே இருக்கணும், டெஸ்ட் போட்டு பார்க்கணும். சரியா? இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து உற்சாகமாக இருக்கணும். ஓகேவா? கான்ஃபிடண்ட்டாக இருக்கணும். ஓகேவா? உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தான இருக்கணும். ஓகேவா? இந்த ஸ்ட்ரென்த்து, கான்ஃபிடென்ட்டு இதெல்லாம் எப்போ வரும்னா ஒரு வாத்தியார் முன்னாடி உட்காந்து படிக்கும்போது தான் வரும். ஓகேவா? நீங்கள் இப்போ ஆன்லைனில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டெஸ்ட்டு போடலாம் அல்லது போடாமல் கூட இருக்கலாம், அதை என்னால் வாட்ச் பண்ண முடியாது. ஓகேவா? அதாவது தெரியும் நீங்கள் டெஸ்ட் எழுதலாம் தெரியும், ஆனால் உங்களை என்னால் கண்டிக்க முடியாது. ஓகேவா? ஸோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஆன்லைனில் நல்லா சக்ஸஸ் பண்ண முடியும். சக்ஸஸ்ன்றது வேறு, நல்ல சக்ஸஸ்ன்றது வேறு. நல்ல சக்ஸஸ்னால் என்னென்னா நம்ம வந்து நம்ம நினச்ச இடத்துல ஜாப் ஆகும். ஓகேவா? அதாவது நீங்கள் இன்றைக்கி முடிவு பண்ணுங்கள், எனக்கு இந்த பிஹெச் தான் வேணும், எனக்கு இந்த இடத்துல தான் ஜாப் வேணும், இந்த வேக்கண்ட் தான் எனக்கு வேணும். சரி, நான் வீட்டிலேருந்து கிளம்புனா 1/2 மணி நேரத்தில் நான் போயிட்டு என்னுடைய ஜாப் லொக்கேஷன் நான் சேர்ந்துருவேன் அப்படின்னு இருக்கணும். ஓகேவா? நீங்கள் இன்றைக்கி இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து உங்கள் ஊருக்கு ப்ரொமோஷன் வாங்கி வரணும்னா அதில் எவ்வளோ சிக்கல் இருக்குன்னு என்னால் ஓப்பனாக அந்த இடத்துல பேச முடியாது. ஓகேவா? அதனால் இந்த சிக்கல்லாம் இல்லாமல் நல்லாவே தெரியும் எவ்வளோ செலவாகும்,
புரியுது இல்லைங்களா? அந்த செலவெல்லாம் மிச்சப்படுத்தலாம், உங்களுடைய அந்த வெளியில் போய் தங்கறதுனால வர எக்ஸ்பென்ஸை மிச்சப்படுத்தலாம், இதெல்லாம் பண்ணலாம். எப்போனா இந்த மார்க்கை சரியாக பண்ணுறது மூலமாக. சரியா? ஸோ மார்க்கை நல்லா ஸ்கோர் பண்ணுறதுக்கு பாரதியார் அகாடமி எப்பவும் கூட இருக்கும். சரியா? நீங்கள் பயன்படுத்துறத உங்கள் கையில் தான் இருக்குது. சரியா? முழுசாக பயன்படுத்துங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மகிட்ட பர்ஃபெக்டாக எல்லாமே ரெடியாக இருக்குது. ஓகேவா? தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.